வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 29 மார்ச் 2025ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். ஜூன் மாதம் 2027ஆம் வருடம் வரை, அதாவது அடுத்த ஒரு 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில பெயர்ச்சிக்க போகிறார். பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறார். அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா செய்த கர்மாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார். அதே போல சனி பகவான் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி, பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கர்மாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார். சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டில இருந்து 3ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த சனி பெயர்ச்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கிறத பற்றியும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கிறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது சொந்த வீடான கும்பராசியிலிருந்து விலகி குருவுடைய வீடான மீனராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இதனால 12 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறார். சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது 11ஆம் வீடு, 3ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா சனி பகவானின் பார்வை விழப்போகுது. இதனால கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம். கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பாக்கி சனி அடுத்த 2.5 வருடங்கள் நடக்க போகுது. அஸ்தம சனியிலிருந்து இனி முழுமையாக கடகராசிக்காரங்க விலக போகிறாங்கன்னு சொல்லலாம். மனதுல அமைதி இனி கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். பழைய கஷ்டங்கள்ல இருந்து விடுபெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாகக்கூடும் சொல்லலாம். வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வாழ்க்கையில உற்சாகம்ங்கிறது நிச்சயமாகவே இனி சேரக்கூடும் சொல்லலாம். எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க பெற முடியும். முயற்சிக்கேற்ற நன்மைகள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இனி நடக்கக்கூடும் சொல்லலாம். உங்களுடைய சுமைகள் இனி குறைக்கக்கூடும். புதிய யோசனைகளை நீங்க கண்டிப்பாகவே செயல்படுத்திக்கிட்டு வர முடியும் சொல்லலாம். உங்களுக்கு நிலைமைக்கேற்ற உயர்வுங்கிறது இனி அடுத்த கடகராசிக்காரங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும். திடீர் மாற்றங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகக்கூடும். திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகங்கள் வரக்கூடிய நேர காலகட்டமாக இது அமையக்கூடும் சொல்லலாம். கால தாமதமாக இருந்த திருமணம் இனி விரைவாக நடக்கக்கூடும். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே குழந்ை பாக்கியம்ங்கிறது அமையக்கூடும் சொல்லலாம். குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. மனத அளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடகராசிக்காரங்க மகிழ்ச்சிங்கிறது காண முடியும் சொல்லலாம். புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கடகராசிக்காரங்களுக்கு இனி நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம். உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள் இனி குறைந்து மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கடகராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரங்கள் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சொல்லலாம். திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தர் புரிஞ்சு கொள்ற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பிரிந்திருந்த தம்பதிகள் இனி ஒன்று சேர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும். குடும்ப நபர்களுடன் பாத்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வாய்ப்புகளும் அதிகமாகவே கடகராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடும் சொல்லலாம். உறவுகள் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். பொருளாதார ரீதியாக நீங்க உயர்வுங்கிறது அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் நீங்க காண முடியும்.
குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். வேலை தேடிக்கொண்டு இருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கான தகுதியான நல்ல வேலை வாய்ப்புங்கிறது அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வருமானம் மேம்படுத்தக்கூடும் சொல்லலாம். வேலையில பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. புதிய வணிகம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாகக்கூடும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா போட்டிகள் அதிகரித்து இருந்திருந்தாலும் உங்களுக்கு வருமானம் நிச்சயமாகவே உயரக்கூடும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் நீங்க காண முடியும் சொல்லலாம். கடன் பிரச்சனை முழுமையாக தீரக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் நிச்சயமாகவே உருவாகக்கூடும். பழைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட புதிய சிந்தனைகள்னால பல வகையிலிருந்து வருமானம் அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம். புதிய வீடு கட்டுற யோகங்கள் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாகக்கூடும். உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடும். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இனி முழுமையாக நீங்கக்கூடும் சொல்லலாம். புதிய சொத்துக்களை நீங்க முதலீடுகள் செஞ்சீங்கன்னா அதிக நல்ல பலன்களை நீங்க காண முடியும். வீடு வாங்குற யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம். சொத்துக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவானால் கண்டிப்பாகவே கிடைக்கும். சுப விரயங்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே கடகராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம். பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் அதிகமாகவே இருக்கு. பழைய சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு நிச்சயமாகவே வரக்கூடும். அதே போல நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா நிலம் வாங்கி போற யோகங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம். சொத்துக்கள்னால பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக இது அமையக்கூடும். அதே போல மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிறந்த காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆர்வம் அதிகரிக்க கூடும் சொல்லலாம். போட்டி தேர்வுகள் எல்லாம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாகவே கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். அதே போல வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்யும் போது உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடும் சொல்லலாம். தடைப்பட்டு இருந்த கல்வி நீங்க முன்னேற்றத்தை இனி காண முடியும். மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தி கூர்மை நிச்சயமாகவே அதிகரிக்க கூடும் சொல்லலாம். கல்வியில போட்டிகள் இருந்தாலும் நீங்க அதையே சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்து வந்த உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க சீராகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள மன அழுத்தத்துல இருந்து வந்த கடகராசிக்காரங்களுக்கு மன அழுத்தங்கள் நீங்கி மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உருவாகும் சொல்லலாம். நீண்ட கால நோய்கள் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள நல்ல முன்னேற்றத்தை கடகராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாகவே பார்க்க முடியும். மனநலம் உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வயதானவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் நலத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் இந்த காலகட்டம் இருக்காதுன்னு சொல்லலாம். அதே போல சில கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பல் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. பெரிய அளவிலான பாதிப்புகள் கண்டிப்பாகவே இருக்காது. சமூகத்துல பாத்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட செல்வாக்கு உயரக்கூடும் சொல்லலாம். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சமூகத்துல உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம். உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட நல்ல உறவுங்கிறது இந்த காலகட்டம் இருக்கக்கூடும். சமூக பொறுப்பும் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு உயரக்கூடும் சொல்லலாம். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கலைத்துறையில இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே அமையக்கூடும் சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். அதே போல நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய துறைகள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க கூடும் சொல்லலாம். திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். பொதுவாகவே இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடும் சொல்லலாம். எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டம் நீங்க திட்டமிட்டு செயல்பட்டுக்கிட்டு வருவீங்க. வங்கி கடன்களை திருப்பி செலுத்தி வருமானம் அதிகரிக்க செய்வீங்க. எதிர்காலத்துக்காக உறுதியான நிலைமையில நின்று முயற்சி இந்த காலகட்டம் நீங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம். அதனால நல்ல பலன்களை நீங்க காண முடியும். புதிய திட்டங்கள்னால அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க பெற முடியும். உழைப்புக்கேற்ற மதிப்பு இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும்.
வாழ்வில பாத்தீங்கன்னா முன்னேற்றம் தரும் காலகட்டமாக இது அமையும் சொல்லலாம். அதே போல இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க நிதானத்துடன் செயல்பட்டீங்கன்னா அதிக நன்மைகளை நீங்க காண முடியும் சொல்லலாம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி மத்தவங்க கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி எடுக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். எந்த அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களை நீங்க முதலீடுகள் செய்றீங்களோ அதுக்கேற்ற பலன்களை நீங்க காண முடியும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு நேர்மையான உழைப்ப போடும்போது அதுக்கேற்ற பலன்களை நீங்க காண முடியும். அதே போல சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே உண்டாகும். பொதுவாவே இந்த சனி பெயர்ச்சி பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் தரும் காலகட்டமாக அமையும் சொல்லலாம். உழைப்பின் பலனை நீங்க அனுபவிக்க முடியும். மன அமைதியை நீங்க பெற முடியும். உங்களோட முயற்சிக்கேற்ற வெற்றியை அனுபவிக்க முடியும் சொல்லலாம். புதிய முயற்சிகள்னால பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை நீங்க காண முடியும். சீரான மன மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க முடியும் சொல்லலாம். தசாபுத்திக்கு ஏற்ற நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே கிடைச்சிக்கிட்டு வரும். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக அமையக்கூடும். நன்றி. இப்ப நான் சொன்ன எல்லா பலன்களும் பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.